Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல காலிஃப்ளவர் சில்லி செய்ய போறோம். எப்பவும் போல காலிஃப்ளவர் சில்லி செய்யாம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா green கலர்ல நம்ம சில்லி போட போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் வந்து ஒரு பூ வாங்கிட்டு வந்து நான் இது போல சின்னதா எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். பாருங்க இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவர் வந்து இப்போ இந்த தண்ணியில சேர்த்துக்கணும். காலிஃப்ளவரில் புழு இருக்கும், அதனால் நம்ம சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வடித்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன், 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் 5 நிமிஷம் நல்லா போட்டு வச்சாச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு காலிஃப்ளவர் எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில்லிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்க போகிறேன். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் காலிஃப்ளவரை. இப்போ இந்த காலிஃப்ளவரை இதோட சேர்த்துடுறேன். காலிஃப்ளவரோட நம்ம போட்டிருக்கிற எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா எல்லாம் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் கரெக்டாக ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் சில்லி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் எண்ணெயில் போட்டு சில்லியாக பொரிச்சு எடுத்துக்கிறேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் சில்லி சூப்பராக நம்ம செஞ்சிட்டோம். எப்போவுமே ரெட் கலர்லேயே வெறும் மிளகாய் பொடி மட்டும் சேர்த்து நம்ம செய்யறதுக்கு பதிலாக இது போல் க்ரீன் கலரில் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம இதில் சேர்த்துருக்கிறது புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இதுதான் புதினா கொத்தமல்லியெல்லாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இது போல் நம்ம அரைச்சி செஞ்சு கொடுக்கும்பொழுது சில்லின்றதுனால ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதே சமயம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். அதனாலே அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் காலிஃப்ளவர் சில்லி இது போல் க்ரீன் கலரில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.